இளவரசன், கோகுல், ஷங்கர், தனுஷ் அந்த வரிசையில இப்போ கவின். தொடர்ந்து சாதி ஆணவ படுகொலைகள் நிகழ்ந்துட்டே இருக்கிறது. ஒரு பெண் சாதி விட்டு சாதி மாறி திருமணம் பண்ணிக்கிட்டா அது இந்த சமூகத்துக்கே இழுக்கு, அவமானம். எனக்கு பிள்ளையா சாதியா அப்படின்னு கேட்டா சாதின்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் படிச்சாலும், என்னதான் ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும், என்னதான் நம்ம அதிகார பதவிக்கு வந்தாலுமே நாம ஒரு தலித். படிச்ச பல இளைஞர்கள் தான் சாதியத்தை கையில தூக்கிட்டு, அருவாளை கையில தூக்கிட்டு சாதி பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க. சாதி நவீன வடிவத்துல மாறிக்கிட்டே இருக்கு. சரி, திமுக ஆட்சிக்கு இன்னும் 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் இந்த கோரிக்கையை நிலுவையில தான் வச்சிருக்காங்க. இன்னமும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன பயம் இல்ல, என்ன தயக்கம்? அரசியல் கட்சிகளும் ஓட்ட பத்தி கவலைப்படாம இந்த சமூகத்தை பாதுகாக்கணும்னு கவனத்துல எடுத்துக்கிட்டு இறங்கி அடிக்கணும். சாதின்ற மனநிலை அவ்வளவு மோசமான மனநிலை. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். இளவரசன், கோகுல், ஷங்கர், தனுஷ் அந்த வரிசையில இப்போ கவின். எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல ஒரு சமூக நீதி பூமி நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு இடத்துல தொடர்ந்து சாதி ஆணவ படுகொலைகள் நிகழ்ந்துட்டே இருக்கிறது. நம்முடைய சமூகம் எவ்வளவு பிற்போக்காக இருக்கிறது அப்படின்றத காட்டுற ஒரு சூழல்ல தான் நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, இது களை எடுக்க வேண்டிய, இது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. அரசு உடனடியாக இது மீது நடவடிக்கை எடுக்கணும். நீங்க ஒரு கொலை நடந்த பிறகு அவர்களை கைது செய்வது, அவர்களை உள்ள போய் வன்கொடுமை தடுப்பு சட்டம் எல்லாம் அவங்க மேல போடுறதெல்லாம் தாண்டி நாம் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கோம், சிறப்பு சட்டம் தேவை. ஆணவ படுகொலைகளுக்கான சிறப்பு சட்டம் தான் வாழ்நாள் முழுக்க அவர்கள் உள்ள இருக்கணும். அது மாதிரியான ஒரு சிறப்பு சட்டத்தை நாம உருவாக்கும் போது மட்டும்தான் இதை குறைக்க முடியும். இதை முற்றிலுமா அழிச்சிடலாம்னா அது வாய்ப்பே கிடையாது. சாதின்ற மனநிலை அவ்வளவு மோசமான மனநிலை. அந்த மோசமான சாதிய மனநிலையை ஒடுக்கணும் அப்படின்னா இது மாதிரியான சட்டங்கள் உடனடியான தீர்வாக நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் சமூக மாற்றத்தை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு. அதனால உடனடியாக அரசு இதன் மீது கவனம் செலுத்தணும். உடனடியாக இந்த அம்மா 2 பேரும் எஸ்ஐயா இருக்கிறாங்க, அவளை தூக்கி உள்ள போடணும் அப்படின்றதையும் சேர்த்து நம்ம பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல இது போன்ற ஒரு படுகொலைகள் தமிழ்நாட்டினுடைய முகத்தை வேற ஒரு மாதிரி வெளி மாநிலங்களுக்கு காட்டும் அப்படின்றதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மாநிலத்தினுடைய வளர்ச்சியை, நம் மாநிலத்தினுடைய முற்போக்கு முகத்தை ஒழிக்கக்கூடியதாகவும் இது மாறும் அப்படின்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்க. ஒரு பக்கம் நம்ம சமூக நீதி பேசுறோம். கல்வி கல்வி ஒரு பரந்த விரிந்த ஒரு பார்வையை ஏற்படுத்தும். இந்த சாதிய இந்த கட்டமைப்பை தகர்க்கறதுக்கான ஒரே ஆயுதம் கல்வி அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம். அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் நம்ம செய்யறோம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல இது போன்ற சாதிய ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. வட மாநிலங்கள்ல இது நடக்கிறது ஒண்ணும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா தமிழ்நாட்டை தொடர்ந்து சமூக நீதி பேசக்கூடிய ஒரு மாநிலத்துல இது போன்ற ஆணவ கொலைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா, இது நிச்சயம் நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் இந்த வழக்குல நீங்க பாத்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி சுர்ஜித் அப்படிங்கிற அந்த பையனுடைய தந்தை, தாய் 2 பேருமே காவல் நிலையத்துல துணை ஆய்வாளர்களா இருக்கிறாங்க. அப்படிங்கிற செய்தி இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பிரச்சனைன்னா காவல் நிலையத்துக்கு போவோம். ஆனா காவல் நிலையத்துல இருக்கிறவங்களே பிள்ளைங்களை இப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா, இத எப்படி நம்ம ப்ராசஸ் பண்றது அப்படின்னே தெரியல. அதே குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த மகள் சாதி பெருசுல்ல, காதல் தான் பெருசு. அந்த பையனுடைய தகுதி தான் பெருசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுக்குறாங்க. ஆனா அதே பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட இந்த பையன் சாதி வெறி பிடிச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறான். இத எப்படி நம்ம ப்ராசஸ் பண்றது? இந்த சாதி எப்பவுமேங்க பண்பாட பெண்கள் தலையில தான் சுமத்தும். ஒரு பெண் சாதி விட்டு சாதி மாறி திருமணம் பண்ணிக்கிட்டா அது இந்த சமூகத்துக்கே இழுக்கு, அவமானம். இந்த குடும்பத்துக்கு ரொம்ப மோசமான கேவலமான ஒரு பெயரை, அவப்பெயரை கொண்டு கொடுக்கும் அப்படின்ற ஒரு திணிப்பு இருக்குல்ல, காலங்காலமாக புகுத்தப்பட்ட ஒரு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கு ஆண்களை அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள இப்படி செயல்பட வைக்கிற ஒரு பெரிய ஊக்கியாக இருக்குன்னு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு பின்னாடி இருக்கிற சாதிய மனநிலை ஏன் பின்தங்கிய பின்தங்கிய மாவட்டங்கள்ல மட்டும் இருக்குன்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். நீங்க இது படிச்சுட்டா மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. வெறும் டிகிரி வச்சிருந்தா மட்டும் ஒருத்தவங்க ஒரு சமூகத்தை சரியான பார்வையில புரிஞ்சுக்குவாங்களான்னா இல்ல. டிகிரி படித்த பெண்கள் எத்தனை பேர் ஏடிஎம் கார்டை கையில வச்சிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க. செலவு கொடுத்தா வாங்கி செலவழிக்கிற சூழல் தான் படித்த வேலைக்கு போகிற பொருளாதாரமாக சுயமா கால்ல நிக்கிற பெண்கள்ல பலர் இருக்கிறாங்க. ஆக படிச்ச பல இளைஞர்கள் தான் சாதியத்தை கையில தூக்கிட்டு அருவாளை கையில தூக்கிட்டு சாதி பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க. படிப்பு என்பது அறிவை தூண்டுகிற ஒரு ஊக்கிதான். அதுக்கு மேல வாசிப்பு அரசியல் புரிதலும் ஒரு தெளிவான பார்வையை இந்த ஆட்கள் மத்தியில ஏற்படுத்தும். அப்ப வாசிப்பும் அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு பெருங்கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு. இதுங்க படிச்சுட்டா மட்டும் எல்லாம் மாறிடாது. நீங்க 80களுக்கு பிறகு இந்த சாதி ஆணவம் என்பது முக்கியமாக பின்தங்கிய பகுதிகளில் திட்டமிட்டு வளர்க்கப்பட்டிருக்கு. நீங்க வட மாவட்டங்களாக இருக்கட்டும், தென் மாவட்டங்கள்ல இது மாதிரி திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, நெல்லை இது மாதிரியான பகுதிகளா இருக்கட்டும். அதாவது பல பகுதி அந்த பகுதியில் ஏன் பாஜக வளருது சொல்லுங்க. பாஜக ஒரு இடத்துல வளருதுனாலே அங்க சாதி இருக்கு அல்லது சாதி வளர்க்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். பாஜக ஒரு இடத்துல கால் ஊன்றதுனாலே அங்க பழமைவாதிகளும் சாதிய வெண்பிடித்தவர்களும் அதிகமா இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு அங்க பெரிய அளவுல வேலை வாய்ப்புகளும் பெரிய அளவுல பொருளாதார தண்ணீரும் இல்லை என்பதையும் சேர்த்து பார்க்கணும். இந்த குரூப் எல்லாம் சேர்த்து பார்க்கும் போதுதான் நமக்கு ஒரு வெளிச்சமான விடை கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அப்ப வெறும் படிப்பு ஒரு மனுஷனை மனுஷனா வாழ வைக்க முடியாது. இந்த சமூகத்தை பார்க்கிற பார்வையில ஒரு தெளிவு வேணும், ஒரு அரசியல் வேணும், அதுக்குள்ள ஒரு புரிதல் வேணும். இதெல்லாம் நம்ம உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு. 80களுக்கு பிறகு தமிழ்நாட்டுல இது மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவுல படிப்படியா வளர்ந்துகிட்டே போகுது. அதுக்கு பின்னாடி RSS சங்க பரிவார் கும்பலைக்குடைய அரசியலும் இருக்கு. அவங்களுக்கு சாதியா ஒரு சமூகம் இருந்தா மட்டும்தான் காலூன்ற முடியும். திருநெல்வேலியில் மட்டும் ஏன் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு? தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில மட்டும் ஏன் மதுரை போன்ற பின்தங்கிய மாவட்டங்கள் நடக்குது? அங்க சாதி ஆழப்படுத்தப்பட்டிருக்கு. திரும்ப திரும்ப நீ பெரிய சாதி, ஆண்ட சாதி, நீ ஆண்ட சாதிக்கார விட்டு கொடுக்கலாமா? ஆண்ட சாதி பொம்பளை பிள்ளைங்க போச்சுன்னா கேவலம் இல்லையா? மரியாதை போயிரும்ல. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவிடன்ஸ் கத்திருந்து தோழர் உங்களுக்கு தெரியும். இந்த சாதிய மனநிலை உள்ள சமூகத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு அதுக்கு எதிரான ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப அவர் சாதியார படுகொலை செய்த தன் மகளை சேர்த்து அது சங்கர் விஷயத்துலதான் அந்த மாமனார்கிட்ட போய் பேசும்போது ஏங்க சொந்த பிள்ளைகளையும் சொந்த மயங்களையும் கொல்ற அளவுக்கு உங்களுக்கு சாதி பெருசா போச்சா பிள்ளைகளை வெட்டுற அளவுக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பிள்ளையா சாதியா அப்படின்னு கேட்டா சாதின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு சாதிதான் பெருசு. ஆனா உட்காரத்து குச்சி இல்ல கட்டிக்கிறது கோவணம் கிடையாது. நீங்க ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் திரும்ப திரும்ப இவர்கள் மீது சாதி வெறியை திணிக்கிறாங்க, சாதி வெறியை வளர்க்குறாங்க? ஏன்னா கோவணமத்து போயிருப்பான், அன்றாட காட்சியா இருப்பான், கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாத்துறவனா இருப்பான். ஆனா சாதி வெறி மூளை வரைக்கும் நாடி நரம்பு எல்லாம் ஏறி போயிருக்கும். காரணம் என்ன? சாதியா இருந்தாதான் இவனுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தங்களுடைய அதிகாரத்தை பரவலாக்க முடியும். ஆரிய பார்ப்பன அதிகாரத்திற்கு சாதி ரொம்ப முக்கியம். அதனால ஒரு கூட்டம் இதை அடகாத்துக்கிட்டு இருக்கு, இதை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கு. மீசைய திருகு, உன் ஜாதி ஆண்ட சாதி அப்படின்னு கீ குடுத்து உட்கார்ந்து இருக்கு. இந்த கூட்டைகள் நம்ம சாதின்ற பேர்ல நம்மள வச்சு செய்யறாண்டா, நம்மள எல்லா இடத்துலயும் வளர விடாம ஒரு கூட்டம் மட்டும் மேல இருக்குடா. இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாமலே போயிருது. இன்னொரு விஷயம் கூட நேத்து நீங்க படிச்சிருப்பீங்க பேப்பர்ல வந்த செய்தி. அந்த செய்தி என்ன அப்படின்னா, பல்கலைக்கழகம் அதாவது ஒன்றிய அரசினுடைய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இப்போ பேராசிரியர் இணை பேராசிரியர் பதவிகளுக்கு ஆள் எடுக்கும் போது அதுல பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடிகள், பட்டியலின மக்களுக்கான இடம் இருக்கும் இல்லையா? அந்த இடஒதுக்கீட்டின்படியான இடங்களை எல்லாம் காலி பண்ணி ஆளே இல்லைங்க, அவன் படிக்காம இருக்கான், அவங்க கூமுட்ட பயலுக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்ப்பனர்களை நிரப்பியிருக்கான். இதெல்லாம் இவன் போராடணும்ல, மீசையை திருகணும்ல, பெரிய ஆள்றானே நான்லாம் நிப்பேன்னு. இதெல்லாம் செய்யக்கூடாது. வேலைக்கு போராடிடக்கூடாது, இடஒதுக்கீட்டுக்கு போராடிடக்கூடாது, வாழ்க்கைக்காக போராடிடக்கூடாது, கல்விக்கு போராடிடக்கூடாது, சமூக மேம்பாட்டுக்கு சுயமரியாதைக்கு போராடிடக்கூடாதுன்னு தான்
இந்த பசங்க அப்புறம் சாதியா வச்சுட்டு இருக்கிற குரூப். அதுல படிச்சு மேல வந்து சுர்ஜித்னு வேற பேரை வச்சுக்கிட்டு இவன் பண்ணியிருக்கான் பாருங்க. இவனுக்கெல்லாம் வெளியே விடக்கூடாது. வாழ்நாள் பூரா சிறையில தள்ளணும் இந்த கூமுட்டைங்களை எல்லாம். சாதி ஆணவத்தை நம்ம சாதாரணமா எடுக்கக்கூடாது. கடுமையான தண்டனைகள் மூலமாக அதை ஒடுக்கணும். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சொன்னாரு, சாதி அப்படிங்கிறது ஒரு மனநிலை அப்படின்னு சொன்னாரு. இப்ப இந்த கேஸ்ல கூட பாருங்க, கவின் வந்து நல்லா படிச்சிருக்கிறாருங்க. ஒரு பொறியாளர். அவர் வந்து இங்க ஒரு ஐடி கம்பெனில வொர்க் பண்றாரு. மாசம் கிட்டத்தட்ட ரூ. 2,00,000 சம்பாதிக்கிறாரு. இன்ஃபாக்ட் பொருளாதார ரீதியா பார்த்தா அந்த பெண்ணுடைய குடும்பத்த விட இவங்க வந்து இன்னும் நல்ல ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்துமே வந்து கவினுடைய கல்வி தகுதியோ, இல்ல கவினோட அந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியோ வந்து அந்த பெற்றோருடைய கண்ணுக்கு வந்து பெருசா தெரியல. அவனுடைய சாதி தான் பெருசா தெரிஞ்சது. இந்த மனநிலை கவினுக்கு மட்டும் இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கவாய் வரைக்கும் இதே போன்ற நிலை தான் இருக்கு. வாஞ்சிநாதன் வழக்கறிஞருக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உச்ச நீதிமன்றத்தின் சீஃப் ஜஸ்டிஸாக கவாய் வந்து பதவியேற்று மகாராஷ்டிராக்கு போனப்ப அவரை வரவேற்க கூட இவங்க வரல அப்படிங்கறத அவர் மேடையில ஓப்பனா சொல்லி வருத்தப்பட்டாரு. இன்னமும் அந்த நம்ம வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களை வந்து படிங்க, படிச்சு வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு வாங்க. அப்பதான் வந்து நம்ம அதிகாரம் பெற முடியும். அப்பதான் நம்ம வந்து ஒரு அரசியல்ல நம்ம வந்து ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்த முடியும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் என்னதான் படிச்சாலும், என்னதான் ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும், என்னதான் நம்ம அதிகார பதவிக்கு வந்தாலுமே, நாம வந்து ஒரு தலித் அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்ப வந்து நம்ம மேல குத்துறாங்கல்ல. இன்னமும் அந்த ஆட்டிட்யூட் ஏன் சமூகத்துல இருந்துகிட்டே இருக்கு? நீங்க படித்தாலோ அல்லது ஒரு பெரிய பதவியில போய் அதிகாரத்துக்குள்ள உட்கார்ந்தாலோ மாற்றம் வந்துடாது. அம்பேத்கர் உட்கார்ந்த அதிகாரமா சொல்லுங்க? அம்பேத்கர் பதவியில உட்காரலையா? இந்த நாட்டினுடைய முதல் அந்த அரசியல் சாசன சபையில அப்படி கெத்தா உட்கார்ந்து அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குனது. அவருக்கு ஏங்க அவரு நிக்காத இடம் இல்லை. ஆனாலும் இந்த சமூகத்துக்கு படிப்பு, தகுதி, அவங்க வச்சிருக்கிற பொருளாதார ஸ்டேட்டஸ், அவங்க வைத்திருக்கிற அதிகாரம் எல்லாத்தையும் தாண்டி சாதி ஒரு இம்பாக்ட உருவாக்குது. அப்ப நீங்க சாதாரண அந்த சாதி வந்து திணிக்கப்படல. அது நவீன வடிவத்துல ஒவ்வொரு முறையும் மாறிக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப கவனமா நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கு. அதை பார்க்க வேண்டியிருக்கு, அதை ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. சாதி நவீன வடிவத்துல மாறிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அதை நம்ம உடைக்க வேற ஒரு வடிவத்துல அது மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன்ல, இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனா இருந்தவரு, இந்த நாட்டுல வந்து நான் தான் வந்து எல்லா தலைவர்களுக்கும் பிரதம மந்திரிக்கெல்லாம் மேல அப்படின்னு இருந்தவரை கோயிலுக்கு தன்னுடைய இணையரோட போறாரு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த். அவர் வந்து கோவிலுக்குள்ள போறாரு. இதே கோயிலுக்குள்ள ஒரு குரூப் உள்ள விடலைங்க. அவரும் ஒரு ஒய்ஃபு ரோட்ல நின்னுங்க. உடனே அந்த கேஸ் வெளியே தெரியாம மூடி மறைக்கிறதுக்கான வேலைகளை இந்த குரூப் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதே பிஜேபியுடைய முன்னாள் ராம்ஜி, அது அவர் பேர் வந்து நல்ல ஒரு பேரு, ஆனா ராம்ஜின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. அவரு ஒரு கோயிலுக்குள்ள பிரச்சாரத்தின் போது கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டாரு. அந்த கோயில கழிவு விடுறாங்க. அவர் முதலமைச்சருங்க பீகாருக்கு. அவர் போயிட்டு வந்தப்போ பிரச்சாரத்தின்ல ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வராரு, கழிவுறாங்க. அப்போ ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீ அதிகாரத்துல போய் உட்கார்ந்த மட்டும் இல்ல, இந்த சமூகத்தினுடைய மனநிலையை மாத்தணும். காஸ்ட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு அதுதான் சொன்னாரு அம்பேத்கர். இந்த மனநிலையை நம்ம மாத்தாம, இந்த சமூக மாற்றத்தை உருவாக்காம நம்ம மாற்றமே செய்ய முடியாது. அம்பேத்கர் தெளிவா சொன்னாரு. நீங்க பொருளாதார சீர்திருத்தம் பேசுறீங்க, கல்வி சீர்திருத்தம் பேசுறீங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா நீங்க பேசுற இந்த சீர்திருத்தம் சமூக சீர்திருத்தம் மாற்றாம, சமூகத்தை மாற்றாமல், சமூகத்தை சீர்திருத்தம் செய்யாம நீங்கள் செய்கிற எல்லா சீர்திருத்தமும் சாணி குவியல்ல கோட்டையை கட்டுவதை போன்றது. நீங்க ஒரு சாணியை வச்சுட்டு கோட்டை கட்ட முடியுமா? அது மாதிரிதான் உங்களுடைய மாற்றங்களும் உங்களுடைய சமூக நீதி கொள்கைகளும் கழட்டிக்கிட்டு அடிச்சிருக்காரு. என்ன அர்த்தம்னா, வெறும் கல்வியும் அதிகாரமும் மட்டும் ஒரு தலித்தை சுயமரியாதையான வாழ்க்கைக்குள்ள வாழ வைக்க முடியாது. அப்ப அதை தாண்டி இந்த சமூகத்தை மாற்றி ஆகும். நீங்க இந்த சமூகத்தை சீரழிச்சுட்டு இருக்காங்க 2000 வருஷமா. நீ சாதியால பெரியவன், நீ செய்ய சாதியால அவன் சொல்லி ஒடுக்கப்பட்டு இருக்கிற ரெண்டு சமூகம், பிற்படுத்தப்பட்டவங்க எல்லாரும் என்ன பெரிய பணக்காரனா, இல்ல பெரிய செல்வந்தர்களா, இல்ல பெரிய வாழ்க்கையில ஸ்டேட்டஸ் கோவணம் இல்லாம நிக்கிற இன்னொரு கோவணம் இல்லாம நிக்கிற இன்னொரு சமூகத்தை நீ உனக்கு கீழே நினைக்கிற. இந்த மனநிலையை உடைச்சு மாத்த வேண்டாமா? இந்த மனநிலையை மாத்தாம என்ன மாற்றம் வரும்? அப்ப என்ன புரிய வைக்கணும்டா? நம்ம 2 பேரையும் அடிச்சுக்க வைக்கிறோம். அந்த அடிச்சுக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு.
நாம அடிச்சுக்கிட்டு இருப்போம், அவன் அதிகாரத்துல உட்கார்ந்து இருப்பான். பேங்க்ல அவன் தான் இருப்பான், நீ இருக்க மாட்ட. நீதிமன்றத்துல அவன் தான் இருப்பான், நீ இருக்க மாட்ட. நீங்க நீதிமன்றத்துல நீதிபதியை உட்கார்ந்துட்டு நம்ம பிள்ளைகளை பூரா தெருவுல அலைய விடுவான். உட்கார்ந்து கோர்ட்ல நிக்க வச்சுட்டு நீ என்ன கோழையான்னு கேட்பான். என்ன உன்னால பதில் சொல்ல முடியாதான்னு கேட்பான். அப்ப நம்ம ஒன்னா நின்னு பார்ப்பனியத்துக்கு எதிராக போர் செய்ய வேண்டும். அம்பேத்கர் இங்கேயும் எழுதுறாரு. நீங்க ஒடுக்கப்பட்டு இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை புரிய வையுங்க. அதுதான் மாற்றத்திற்கு படிக்கின்றாரு. அப்போ நீங்க படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா அதிகாரத்துக்கு போகணும். அது இல்லைன்னா இன்னும் ஏறி நிற்பான். அது வேற விஷயம். ஆனால் இவற்றையோடு சேர்ந்து சமூக மாற்றத்தையும் நம்ம செய்யணும். அப்ப சமூகத்துக்குள்ள சாதியால எப்படி பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய வேலை வாய்ப்பு எப்படி ஒடுக்கப்படுது, உன்னோட இடஒதுக்கீடு எப்படி காலி பண்றான், அவனுக்கு புரிய வைக்கிற வேலையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். அப்ப இந்த சுயமரியாதையான சமூக சூழலை கட்டமைப்பதுதான் இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்க முடியும். அப்ப 2000 வருஷம் இருக்கிற சாதிய படிப்படியா செங்கலா செதுக்கணும்னா சேர்ந்து நின்று அடிச்சா மட்டும்தான் அதை செதிலா உடைச்சு எறிய முடியும். அந்த சேர்ந்து நிக்கிற இடத்துக்கு தான் சமூக நீதியின் பேரு. அதை நாம மக்கள் மன்றத்துல கொண்டு போன ஒரு தேக்கமா இருக்குங்க. முற்போக்கு இயக்கங்களோட போகணும். ஒரு விசிகாவோ இடதுசாரி கட்சிகளோ, இங்க இருக்கிற திராவிடர் கழகங்களோ, இங்க இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்களோ இன்னும் வீச்சோடு சமூகத்துக்குள்ள போகணும். நம்ம அந்த மாற்றத்தை மாட்டேங்கிறாங்க தோழர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2018 சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. பார்லிமெண்ட் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வந்து நீங்க வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. தொடர்ந்து இங்க வந்து விசிக தலைவர் டாக்டர் திருமாவளவன் ஆரம்பிச்ச கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் எல்லாருமே வந்து தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை இதற்கான ஒரு தனி சிறப்பு சட்டத்தை வந்து அரசாங்கம், மாநில அரசு வந்து அமைக்கணும் அப்படின்னு. அதிமுக காலத்துல அவங்க இதை அமைக்கல. சரி, திமுக ஆட்சிக்கு வந்து இன்னும் 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் இந்த கோரிக்கையை வந்து நிலுவையில தான் வச்சிருக்கிறாங்க. இதற்கான தொடர்ந்து இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடக்கும் பொழுது இதை பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன பயம் இல்ல என்ன தயக்கம்? ஓட் பேங்க் போயிடும், உயர் சாதியோட ஓட்டு போயிடும்ங்கிறது தான் பயமா? உயர் சாதியோடைய ஓட்டு மாத்திரம் கிடையாதுங்க. இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுவான்னு இருக்குல்ல. இந்த பாஜகவுக்கு இது ஒரு ஹோல்டா மாறும் என்ற ஒரு அச்சம் இருக்கலாம். ஏன் மாறும்னா அவையெல்லாம் போய் ப்ரொபகண்டா பண்ணுவோம் இடைத்தட்டு சாதி மக்கள் கிட்ட. எப்பா உன்னெல்லாம் நீ வந்து சும்மா திட்டினாலே உன்னை தூக்கி ஜெயில போட்டு வாழ்நாள் சோ இந்த ஆட்சி இருந்தா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான ஆட்சி, தலித்துகளுக்கு எதிரான ஆட்சி இருக்கு இல்லையா? இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான ஆட்சியாவும் மாறும். அப்படிதான் ஒரு பிரபகண்டா வைக்கப்படும், அப்படிதான் ஒரு பரப்புரை செய்யப்படும். அதனால ஓட்டு வங்கி நிச்சயமா பாதிக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா டாக்டர் கலைஞர் அவர்கள் ஓட்டு வங்கியை பத்திலாம் பல நேரம் கவலைப்பட்டவரே இல்லை. நேற்று நான் ஒரு இது படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நிலம் உழுதவனுக்கே சொந்தம் இருக்குல்ல, இது கம்யூனிஸ்டுகள் போராடி வெளியே கொண்டு வந்த ஒரு இது. ஆனா தமிழ்நாட்டுல ரத்தம் சிந்தாம ஒரு கையெழுத்துல ஒரு மாற்றத்தை கலைஞர் செஞ்சாரு. இது ஒரு படிச்சோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க நீ எந்த இடத்துல குடியிருக்கியோ அந்த இடம் உனக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு கையெழுத்து மூலமா பல பேருடைய தலையெழுத்தை மாத்தினவர் அவரு. அவர் எதுக்குமே பயப்படல. நீங்க பெரியார் சுயமரியாதைக்கான பெரியார் சமத்துவபுரங்களை உருவாக்குற போது அவர் பயப்படல. அவர் எதுக்குமே அவர் பயப்படல. அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அது போல அரசு தெளிவா முடிவெடுக்கும். நாம இருக்கோம், நாம போய் கீழே போய் பிரச்சாரம் பண்ணுவோம். ஓட்டு அரசியல் ஒரு பக்கம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும். இருக்காங்கல்ல, நீங்க ஓட்டு அரசியலே இல்லைன்னு ஒரு பெரிய இயக்கம் இருக்கு, நிறைய இயக்கங்கள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே. அந்த இயக்கங்கள் இதை ஒரு அஜெண்டாவா போட்டு இளைஞர்கள்ட்ட போய் இது சொந்தமான உரையாடலை நிகழ்த்த வேண்டும், தொடங்க வேண்டும். ஒரு சிறு குரூப் மட்டும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது மாற்றத்தை செய்யாது. ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா தலித்துகள் படிக்கணும், இரவு நேர பள்ளி, அவங்களுக்கான வகுப்பு இதுல ஒரு பக்கம் நடக்குது. இது ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்துல இடைச்சாதி மக்கள் மன்றத்திலையும் இதை பேசு பொருளாக வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க பாதிக்கப்பட்டவங்கிட்டே வந்து நீங்க பேசிட்டே திடுறீங்க. நீ வந்து படி, நீ வந்து வெளியே வந்துரு, நீ வந்து இப்படி நில்லு, நீ அப்படி இல்லை. நான் பாதிக்கப்பட்ட செய்யும் சொல்றீங்க. நான் என் கூட நிக்கணும்ன்ற என் பங்காளிய வேணும், அதை என் கூட நிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவனை வந்து சாதியா வச்சிருக்கான். அந்த சாதியா வச்சிருந்தவனை சரி பண்ணி நாமெல்லாம் நின்று அப்படி சண்டை போடணும்னு கூப்பிடுறேன். ஆனா இதுக்கு எனக்கு ஒரு பாலம் தேவைப்படுது. அந்த பாலமாக இயக்கங்கள் இருக்கலாம். நீங்க ஓட்டு அரசியல் தான் இந்த சிக்கல்லாம் இருக்கும், அவங்க யோசிக்கணும். இயக்கங்களுக்கு அந்த சிக்கல் இல்லையே. அப்ப இயக்கங்கள் இதை ஒரு அஜெண்டாவா போட்டு ஊர் ஊரா ரோடா வீதி வீதியா
மாணவர்களை பார்த்து சந்தித்து பேசி நிகழ்வுகளை உருவாக்கி ஒரு உரையாடலை நிகழ்த்தலாமே. உரையாடல் தான் ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம சமூகத்தை இழுத்து போகும். அப்ப அந்த உரையாடல் நம்ம நிகழ்த்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாற்றம். அப்போ ஒரு சமூகம் இப்பயே கூடங்க சாதியான படுகொலையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சாதி மாறி திருமணங்களையும் ஆதரிக்கிற குடும்பங்களும் வளர்ந்துட்டு இருக்கு. சாதியெல்லாம் மாறி திருமணம் பண்ணுகிற போது அதையே பெரியாரிய அம்பேத்கரிய கம்யூனிஸ்ட் பாணியில ஒரு சுயமரியாதை திருமணமா நடத்தக்கூடிய குடும்பங்களை நம்ம பாக்குறோம். படிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு இருக்கான். அந்த ஊர்லயே கொலை முட்டையில கிடக்குறான்னா அவன் அப்படிதான் இருக்கான். மாற்ற வேண்டிய இடம் நிறைய இருக்கு. மாறிட்டு இருக்கிற இடத்தையும் நம்ம கொண்டாட வேண்டியிருக்கு. ரொம்ப தெளிவா அந்த சுயமரியாதை கொண்டாடக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் இறங்கணும். நீங்க உங்களுக்கு ஓட்டு கிடையாது, நீங்க சமூக பேசக்கூடியவங்க. அப்ப இறங்கி இந்த மாற்றத்திற்கான வேலைகளை பார்க்கணும். அரசியல் கட்சிகளும் ஓட்டை பத்தி கவலைப்படாம இந்த சமூகத்தை பாதுகாக்கணும்னு கவனத்துல எடுத்துக்கிட்டு இறங்கி அடிக்கணும். மக்களுக்கு தெரியுங்க நியாயம் நல்லது கெட்டதுன்னு. எல்லாருமா அப்படி இருக்க போறானுங்க. அங்கங்க சாதி வெறியர்கள் இருப்பாங்க. அவங்கள சரி பண்றதுக்கு மக்களை அரவணைச்சு போறதுக்காக வேலை நடக்கணும். அதுக்கு அரசு தைரியமா துணிச்சலா இருக்கணும். நீங்க சொன்னீங்க 2013 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அப்பதான் மெட்ராஸ் வந்திருக்கேன். சென்னைக்கு அப்பதான் நான் புதுசா குடி வந்திருக்கேன். அது வரையும் நாங்க மதுரையில உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இதே சாதி அரவ படுகொலைகளுக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க. இங்கே அண்ணன் திருமாவளவனுடைய தலைமையில அப்பதான் அவரை லாங் ஷாட்ல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். 2013 அப்ப நாங்க இங்க ஒரு போராட்டம் நடத்துறோம். எல்லா அமைப்புகளும் முற்போக்கு அமைப்புகளும் ஒருங்கிணைந்து கம்யூனிஸ்ட் அண்ணன் திருமாவர்கள் தீக்கால இருந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து அந்த மேடையில கடுமையா புதிய சட்டம் வேணும். அதுவும் குறிப்பா ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை நம்ம கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. இப்ப கூட தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி அந்த வேலையை செஞ்சு நமக்கு என்ன அப்படின்னா அரசும் ஒரு பக்கம் முயற்சிக்கணும், மக்களும் ஒரு பக்கம் முயற்சிக்கணும், முற்போக்கு இயக்கங்களும் ஒரு பக்கம் முயற்சிக்கணும். இது எல்லாரும் சேர்ந்து பண்ற வேலை. இவங்க நினைக்கிறாங்க. ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லணும். இந்தியா முழுவது இந்த ஆண்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல குடும்பங்கள்ல கொலைகள் நடந்திருக்கு. அந்த கொலை ஒண்ணு அஃபேர்ல நடக்கிற கொலையா இருக்கு, இல்ல காதல் திருமணம் பண்ணி விட்டாங்க, எனக்கு அவனோட வாழ முடியாது, என்னை கட்டாயப்படுத்தி கட்டி வச்சுட்டாங்க, அதனால நான் மாப்பிள்ளைய போட்டு தள்ளிட்டேன்னு ஹனிமூன் கொலைகள் வந்துட்டு இருக்கு. இந்த சமூகத்துல வேறு விதமாக மனிதர்கள் அங்கங்க தண்டிக்கப்பட்டுட்டோம், அவங்கங்க பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, நீங்க நிச்சயிக்கப்பட்டு பணங்காசை கொடுத்து 80 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து 300 ரூபாய் நகை போட்டு கொடுத்தாலும் ரிதன்யா மாதிரி தூக்குல மாட்டி தொங்கி செத்து போகக்கூடிய சூழல்ல சாதிக்கு நிறுத்துறது உண்டு. காதல் திருமணம் பண்ணிட்டா பெரும்பாலானவர்கள் நல்லா இருப்பாங்க. அதுலயும் ஒரு சில குறைபாடுகள் உண்டு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகளுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, சிக்கல் இல்லாம அவங்களோட துணை நிக்கிறவங்களாக பேரண்ட்ஸ் மாற வேண்டியிருக்கு. அப்படி மாறிட்டோம்னா இதுல ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு நம்புறேன். இதை மாத்திக்கலன்னா ஒண்ணு மாப்பிள்ளை மண்டையை போட்டுருவாரு, இல்ல பொண்ணு மண்டையை போட்டுருது. அத பெற்றோர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பல விஷயத்துல இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச்.